வெல்கம் டு கவிதாஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 40 இன்ச் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ளோத்தை இது மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது போட் நெக் ப்ளவுஸுங்கிறதுனால ஷோல்டர் நம்ம 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் 4 இன்ச்சு, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலோட உயரம் 7 இன்ச்சு, அதையும் இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டு 40 இன்ச்சு, 40ல் 4 ஒரு பங்கு 10 இன்ச்சு, அந்த 10 இன்ச்சு இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தப்போம் இல்லைங்களா, அதுக்காக 2 இன்ச்சு வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 38 இன்ச்சு, 38ல் 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணதை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கழுத்து ஷேப் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு 4 இன்ச் வச்சு இது மாதிரி மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு கீழே எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு இதை மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுத்தோட ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பேக் சைடில் டக்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இங்கேருந்து 4 இன்ச் வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டக்ஸோட உயரம் 4 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் வச்சு இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணலாம் வாங்க. இப்போ மீதி இருக்க கிளாத்தை இதை மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை இது மேலே வச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ஹூக்கை பட்டி தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கிற கிளாத் மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு, அது இதை மாதிரி மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட ஷேப் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோலுக்கு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
நம்ம ஏற்கனவே ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் வச்சு ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு டக்ஸ் பாயிண்ட் 10 இன்ச்சு, அந்த 10 இன்ச்சையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா, அதனால் இந்த சைடில் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து இது மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சு மார்க்கோட ஷேப்பையும் இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே 2 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை இது மாதிரி ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை இது மாதிரி க்ராஸாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்ச லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.